ஹாய் மக்களே! நீங்க பார்லருக்கே போகாம, எந்த க்ரீமுமே யூஸ் பண்ணாம, வீட்ல இருந்தே ஒரே ஒரு பொருள மட்டும் பயன்படுத்தி உங்க ஃபேஸ நல்லா பிரைட்டா மாத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து குடுத்துருக்குங்க. நான் ட்ரை பண்ணி எனக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைச்சதுனால, இத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ரிசல்ட்ட நான் வீடியோலயும் காட்டியிருக்கேன். இப்ப வாங்க எனக்கு எப்படி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா, க்ளோவா மாறியிருக்கு அப்படின்றத பாத்துரலாம். நினச்சு பார்க்க முடியல. இந்த அளவுக்கு இந்த ஒரு பொருள் இவ்ளோ ரிசல்ட் தருமா அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லங்க. ஒரே ஒரு பொருள் தாங்க. ஃபேஸ வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்க. நல்லா வந்து ஒரு க்ளோ இருக்கு பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா தெரியும். எக்ஸலன்ட்டான ரிசல்ட் குடுத்துருக்கு. சூப்பரா 10 நிமிஷத்துல என் ஃபேஸ வந்து செம்ம அழகா மாத்திருக்கு. நீங்க நெனைக்கலாம் ஃபேஸ்ல மேக்கப் போட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா கிடையவே கிடையாது. வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேற எதுவுமே கிடையாதுங்க. 10 நிமிஷத்துல என் ஃபேஸ வந்து இந்த அளவுக்கு சேஞ்சா மாத்துன பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். இத எப்படி நம்ம பிரிப்பேர் பண்றதுன்னு பார்த்துட்டு வந்துரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேக்க நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வேசலின் தாங்க. இந்த வேசலின் வந்து இந்த அளவுக்கு ஃபேஸ வந்து பிரைட்டா மாத்தி, நல்லா க்ளோவா மாத்தி, டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுவான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து குடுத்துருக்கு. அது கூட வந்து இந்த காஃபி பவுடர மட்டும் சேர்த்து பாருங்க. நீங்களே அசந்து போயிருவீங்க. அவ்ளோ அருமையான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குங்க. இப்ப நம்ம ஒரு பவுல் ஒண்ணு எடுத்துக்கலாம். அதில வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த வேசலின் எடுத்துக்கிறேன். நீங்க எல்லா கடைகள்லேயும் நமக்கு இந்த வேசலின் டப்பா கிடைக்கும். இது வந்து ரூ. 40. நீங்க சின்ன டப்பியா கூட வாங்கிக்கலாம். ரூ. 5க்கு கூட இந்த டப்பி வந்து விக்கிறாங்க. நம்ம அப்படி கூட வாங்கிக்கலாம். நீங்க இது அதிக ரேட்டுன்னு நினச்சிங்கன்னா. 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த வேசலின் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப வந்து கட்டியா இருக்கும். மிக்ஸே ஆகாது. கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நாம இது கூட ஆட் பண்ண போற பொருள் என்ன அப்படின்னா, லெமன் தாங்க இது கூட வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ வந்து இதில பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் எல்லாத்துக்குமே ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு முகத்துல வந்து டைரக்ட்டா யூஸ் பண்ணும்பொழுது, அப்படியே ஒரு மாரி குத்துற மாதிரி இருக்கும், எரியிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணும்பொழுது, எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணவே பண்ணாது. தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேசலின் கூட லெமன் ஜூஸ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. மிக்ஸ் ஆகாது. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத மிக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம ஒரு வேலை தான் பண்ணுவோம். அது என்னன்றத நான் சொல்றேன். இப்ப இல்ல, கடைசியா சொல்றேன். அடுத்து வந்து நம்ம இது கூட வந்து காஃபி பவுடர் தான் சேர்க்க போறோம். சன்ரைஸ்ல ஒரு பாக்கெட் அளவுக்கு நானு 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். வேற எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இப்ப இந்த காஃபி பவுடர், லெமன் ஜூஸ், அப்புறமேட்டு இந்த வேசலின் இது 3யுமே நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்கலாம். என்ன நீங்க கலந்தாலும் அந்த வேசலின் வந்து நமக்கு வந்து மிக்ஸே ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வருது. சட்டுன்னு வந்து கெட்டியா மாறிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போறோம் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நம்ம சேர்க்க போற பொருள் வந்து நம்ம ஃபேஸ வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். பார்க்கறதுக்கு க்ளோவா மாத்தி குடுக்குங்க. அது என்ன அப்படின்னா, சுகர் தாங்க சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சுகர வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்க்ரப் மாதிரி நமக்கு வந்துரும். இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகாது. அப்படியே நர நர நரன்னு இருக்க தான் செய்யும். இது மெல்ட் ஆவறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கெட்டியா தான் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும். இத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலா நம்ம ஆட் பண்ண போறது வந்து டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி தாங்க. நான் வந்து நார்மலா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ற மஞ்சள் பொடிய எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மஞ்சள் பொடிய ஆட் பண்ணிட்டு இந்த மாரி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அப்படியே நமக்கு வந்து இது மிக்ஸ் ஆகாது. நல்லா திக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா கஷ்டமா இருக்கும். அது இல்லாம ஃபேஸ வந்து டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம இதுக்கு வந்து சூப்பரான ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம இத வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாருங்க, இன்னும் வந்து மிக்ஸ் ஆகவே இல்ல. இப்படி தான் திக்கான கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சா உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். நான் ஒரு பாத்திரம் ஒண்ணு ஸ்டவ்ல வச்சுக்கிட்டேன். அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த தண்ணியில
நடுப்பற நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், அந்த ஹீட் ஆன உடனே நல்லா வந்து மெல்ட் ஆகிருச்சு. இதில் வந்து நம்ம வேசலின் சேர்த்துருக்கோம் அண்டு சுகரும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிடணும். வெதுன்னு இருக்கும் பொழுதே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடணும். ஆற விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்பொழுது ஒரு டப்பியில் ஊற்றி அப்படியே உள்ளே தூக்கி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேக்குன்னு சொல்வேன். இதை அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி எனக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ வாங்க இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். என்னுடைய ஃபேஸ் ஆல்ரெடி ரொம்ப டல்லாக இருக்குது, டேனாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபேஸை வந்து நான் சூப்பர் டூப்பர் ஃபேஸாக மாற்ற போகிறேன். அதுக்கு தான் இந்த க்ரீமை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு ஃபேஸில் வந்து நொரன்னு ஸ்க்ரப் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே இது வந்து மிக்ஸ் ஆகிடுது. அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா வந்து மெல்ட் ஆகிடுது இல்லையா, அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்ணுக்கு கீழே கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோஸில் பட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்காக ஃபேஸில் வந்து அப்ளை ஆகும். இது உங்களால் ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா கையில் கூட எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்தே அப்ளை பண்ணி காட்டுறேன். பயங்கர பிசுன்னு இருக்குங்க. ஆனால் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, அக்கா ஹேரில் பட்டால் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஆகவே ஆகாது. இதில் வந்து நம்ம வேஸ்லின் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கும். அது மட்டும் இல்லைங்க, க்ளோ எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த வேஸ்லினால் தான் நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே நல்லா க்ளோவாக தெரியுது. எவ்வளோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் அதை நல்லா மாற்றி சூப்பராக நல்லா க்ளோவாக மாற்றி கொடுத்துருங்க. எனக்கு சொல்லப்போனால் பயங்கர ட்ரை ஸ்கின்ங்க. என் ஸ்கின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பயங்கர ட்ரையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டேனாகவும் ஆகிடும். அதனால தான் நான் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. பயங்கர ஷாக் ஆகிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எதுவும் தொடச்செல்லாம் எடுத்தோம்னா சட்டுன்னு வராது. லைட்டாக தண்ணி வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லெமனை வந்து அப்படியே பிரட்டி விட்டுட்டு நம்ம ஃபேஸில் வச்சு நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி மைல்டாக கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி அதுலேயே நமக்கு ஜூஸ் இருக்கும் இல்லையா, அந்த லெமன்லேயே, அதுவே நம்ம ஃபேஸில் நல்லா வந்து அப்படியே டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். நல்லா நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும் பொழுது மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. நீங்கள் லெமன் வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால ஏதாவது எரிச்சல் வருமா, அல்லது ஒரு மாதிரி குத்தல் மாதிரிலாம் வருமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. சூப்பராக நல்லா நம்ம மைல்டான மசாஜ் கொடுத்தாச்சு பாருங்கள். கையிலலாம் ஃபுல்லாக வலிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கிறது எல்லாம் நம்ம இந்த மாதிரி வலித்து எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபேஸில் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபேஸ் நல்ல ஒரு ஈவன் டோனில் இருக்குது பாருங்கள். என் நெக்குக்கும் என்னுடைய சைடில் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து பிரைட்னஸ் ஆக்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு க்ளோ தெரியும். இதில்
க்ளோக்குனே தனியாக க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி ஒரு க்ளோ எனக்கு கிடச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு என் ஃபேஸ் பார்க்குறச்ச. பாருங்கள் நல்லா வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் இருக்குது. ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறியிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி 100க்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு பொருள்னு சொல்லிட்டு இத்தனை பொருள் யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு. இதில் வந்து முக்கியமான பொருளே வேசலின் தான். வேசலினை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பொருள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லா பொருளும் நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ. See you. Bye bye.